ஒரு அரசு நினைத்தால் 1000 கொடையாளர்கள் தேவையில்லாமலே கூட போய்விடலாம். அரசுக்கு உங்கள் ஆலோசனை? பெரிய கேள்வி இது. அறநூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆன்மீகமும் அறமும் வேற வேறையே இல்லை. மனத்துக்கண் மாசுரநாதன்னு சொல்லும்போது அங்க ஆன்மீகமும் வந்துடுது. அதனால அறநூல்கள், குறிப்பா திருக்குறளே எடுத்துக்கலாம். ஏன்னா மகாபெரியவரே தெய்வத்தின் குரல்ல சொல்றார், 4 வேதத்தோட சாரம் அதுல இருக்குன்னு சொல்ற. வேதத்துக்கு சமமானது தமிழ்ல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் அவருடைய திருக்குறள். அப்ப இதை அடிப்படையா வைத்துக்கொண்டு நாட்டை நடத்துவது, மக்களை எல்லா பக்கத்திலையும் அரவணைத்து கொண்டு போவது. மத சார்பின்மைங்கிறதுக்கு நான் நினைக்கிறது, இது மகான்கள் சொன்னதான், இது என் வார்த்தை இல்லை. எந்த மதத்தையும் சாராமல் எல்லாத்தையும் சமமாக நினைப்பது மத சார்பின்மையை தவிர, ஒரு மதத்தை சாராமல் ஒரு மதத்தை சார்ந்திருப்பது மத சார்பின்மையே ஆகாது.